சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஈக்விட்டி பார்த்துடலாம். ஓகேங்களா, இன்னையோட மார்க்கெட் வந்து ஈக்விட்டி பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். சம் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதோட மார்க்கெட் ஷேர் என்னன்றது என்ன பண்ணலாம், நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோஸ் இல்லை ஷார்ட்ஸில் போயிடுவேன். ஷார்ட்ஸில் போய்ட்டு ஆல்ரெடி நமக்கு என்னென்ன ஷேர்ஸ் இருக்குது, பாரத் ஏர்டெல் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி இருக்கும் பாரத் ஏர்டெல், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸ். இந்த 4 ஷேர்ஸ் பார்த்துடலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஷேர்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். இதில் இருக்கும், ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், விப்ரோ இருக்குது, வேதாந்தா இருக்குது, ரிலையன்ஸ் ஆல்ரெடி போட்டது தான். ரிலையன்ஸ் இருக்கும், M&M மஹேந்திரா மஹேந்திரா, டாக்டர் ரெட்டிஸு இதெல்லாம் இருக்கும், ஐடிசி இருக்கும், ஜியோ ஃபினான்ஸ் இருக்கும், ஐசிஐசி பேங்க்ஸு. ஓகே, இதெல்லாம் அப்புறம் பார்த்தலாம். டுடே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷேர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா, என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு வந்து பாரத் ஏர்டெல். ஓகேங்களா, பாரத் ஏர்டெல் பார்க்குறோம், ஸ்டேட் பேங்க் பார்க்குறோம், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்குறோம், ரிலையன்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த 4 ஷேர் பார்த்துடலாம். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி என்ட்ரிஸ் எடுத்துகிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நல்லா மூவ்மெண்ட் இருந்திருக்கும். நமக்கு எப்பயுமே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன்றதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு டெய்லி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். 1000 பாயிண்ட்ஸ் ரெண்டு பக்கமே இன்றைக்கி நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், இதை இது பண்ணிக்கங்க. நம்ம என்ன பண்ணலாம், போய்ட்டு இது பண்ணிக்கலாம், ஷேர்ஸை சார்ட்டில் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்கேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி நம்ம சார்ட் வந்து நம்மகிட்ட இருக்கிற சார்ட்டு அனாலிசிஸ் பண்ண சார்ட் தான். ஓகேங்களா, சப்போர்ட்டில் ஹையர் ஹையில் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. நேற்று கொடுத்த டார்கெட்டு 4 ஹவர் சார்ட்டு டார்கெட் ரீச் ஆகிட்டு இன்றைக்கி 1461. ஓகேங்களா, இந்த ஹையில் மார்க்கெட் ரீச் ஆகிட்டு சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், டே சார்ட் கொடுக்குறேன். டே சார்ட்டில் நேற்றோட மார்க்கெட்டு நமக்கு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் கொடுத்துருப்பேன். டார்கெட் வந்து 0.5 மேலே நமக்கு அந்த சப்போர்ட் இருக்கும். கரெக்டாக 1461 கரெக்டாக. ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் சார்ட்டு ஆக்சுவலாக. ஓகேங்களா, இது மேலே மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகாமல் இது வந்து மார்க்கெட் இங்கே போய்ட்டு டார்கெட் போய்ட்டு நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி டவுன் ஆகிருக்கு. இதை டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், 12 மந்த் சார்ட்டே கொடுக்குறேன். உங்களுக்கு 12 மந்த் சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ 12 மந்த் சார்ட்டில் நமக்கு ஆல் டைம் ஹை மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும்னா வெஜ் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஹையர் ஹையில் கொடுங்க. கொடுத்துட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணி இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட் ஆர் வீக்லி சார்ட்டு கொடுங்க. வீக்லி சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ வீக்லி சார்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுதா. ஸோ மார்க்கெட் வந்து என்ன இருக்கும், நமக்கு ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக ப்ரீவியஸாக போய்ட்டு இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா, மறுபடியும் இந்த ஹை டூ சின்ன ஒரு சப்போர்ட்டிங் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் இருக்கலாம். ரிலையன்ஸோட சார்ட்டு ஓவரால் சார்ட்டு பியூராகவே என்ன இருக்குது, நமக்கு இங்கே சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இது வீக்லி சார்ட்டோட அனாலிசிஸ். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் இன்னுமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வியூஸ் கிடைக்கும். கரெக்டாக வந்து ஒரு 3 மந்த் சார்ட்டில் கொடுங்க. கேண்டில் பேட்டர்ன் கம்மியாக இருக்கிறப்போ நமக்கு அதோட கொஞ்சம் கிளியர் வியூ கிடைக்கும் உங்களுக்கு.
தெரியுதுங்களா? இங்கே எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? டபுள் டாப் எடுத்திருக்கு கரெக்டாக. டபுள் டாப்பு நெக்லைன் பிரேக் அவுட்டில் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகலாம்னா டபுள் டாப்பு இந்த நெக்லைன் ஓகேங்களா, இந்த இதில் இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா. சைட்வைஸ் மார்க்கெட் ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து எந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதோ, ஒன்ஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம் ஓகேங்களா. இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு என்ன பண்ணுங்கள், இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஹையை மார்க் பண்ணிக்கங்க, இந்த லோவும் மார்க் பண்ணிக்கங்க ஓகேங்களா. மார்க்கெட் வந்து நமக்கு இப்போது இது உள்ளதான் இருக்குது. வீக்லி சார்ட் ஆர் டே சார்ட் கொடுங்க, மந்த்லி சார்ட்டு இல்லை டே சார்ட்டே கொடுங்க. டே சார்ட் கொடுத்துட்டு ஃபுல் சார்ட் கொடுங்க. நமக்கு பாஸ்ட் வந்து 2024 ஓகேங்களா, 2024 வந்து 2026 நமக்கு ரேஞ்ச் பவுண்ட் என்ன ஆக்சுவலாக 1287 1287 ஓகேங்களா. இது லோ ஐயன் 1610 1610 ஓகேங்களா. இது ஹை. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டைம் ஃப்ரேம் சேஞ்ச் மந்த்லி டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது ஓகேங்களா. ஸோ இது உள்ள தான் ட்ரேட் ஆகும், கிளியராக இருக்கும். நமக்கு அந்த நெக்லைன் பிரேக் அவுட்டும் செக் பண்ணிக்கிங்க. லோ அண்ட் ஹை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஹை அண்ட் லோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட இதுதான் டார்கெட்டு. அடுத்தது என்னென்னா இந்த ஹை மறுபடியும் இங்கே வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் ரீடெஸ்ட்டில் இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா மறுபடியும் சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போதைக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக. இந்த ட்ரெண்ட் லைன் பேஸில் மார்க்கெட்டு நமக்கு சைட்வேஸில் தான் இருக்குது. இது உள்ள பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் மார்க்கெட் லோ வருதோ பை பண்ணிக்கலாம், ஹை வரப்போ செல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஸ்டேட் பேங்க் பார்த்துடலாமா. SBI ஸ்டேட் பேங்க். ஸோ ஸ்டேட் பேங்க்கு நான் என்ன கொடுத்துருப்போம், நம்ம கரெக்டாக ஸ்கொயர் ரூட்டில் வந்து ஹையர் ரீச் ஆகிருக்கும். ஒன்லி பை அபோ வந்து உங்களுக்கு 1225 மேலே தான் வந்து பை அபோ வந்திருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பை அபோ 1225 ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் ஆகிருக்காது. இந்த ஹையை வந்து என்ன ஆயிருக்காது, பிரேக் அவுட் ஆகிருக்காது உங்களுக்கு. ஸோ 1225 மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்காது. இப்போது இதுக்கு இந்த ஹைக்கும் நமக்கு இந்த சப்போர்ட்டுக்கும் பிட்வீனில் இருக்கும் ஓகேங்களா, சைட்வேஸில் இருக்கும். அப்போ வந்து 1975 975 ஓகேங்களா, இது லோ. ஸோ ஹை என்ன 1225. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்து என்ன பண்ணுங்கள், வீக்லி சார்ட் ஆர் மந்த்லி சார்ட் கொடுங்க, இல்லை டே சார்ட் கொடுங்க ஓகேங்களா. டே சார்ட் கொடுக்குறேன். மார்க்கெட்டு நமக்கு ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்ருக்கும். இந்த லோ, இந்த ஹை, மறுபடியும் இந்த லோ. ஸோ இந்த ஹைலேருந்து இந்த லோ கொடுத்தீங்கன்னா இது 0.5 0.6 ஹைட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த லோ டு இந்த ஹை ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு 0.5க்கு மேலே க்ளோஸ் ஆகலை, மறுபடியும் ரீடெஸ்ட் வந்திருக்கும்.
ரீடெஸ்ட் வந்துட்டு என்ன ஆயிருக்கும், இந்த லோ டு இந்த ஹை கொடுத்துருக்கும், இதுவாகிருக்கும் மார்க்கெட் நமக்கு. இந்த லோ டு இந்த ஹை மூவ் ஆகிருக்கும். இங்கே ரீடெஸ்ட்டு 0.5 0.6 ரீடெஸ்ட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 மந்த் சார்ட்டில் போய்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருந்ததை புஷ் பண்ணி செல்லில் முடிச்சிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட்டில் கொடுங்க. ஆக்சுவலாக மந்த்லி சார்ட் டைம் ஃப்ரேமில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 4-5 மாதமாக என்ன இருக்குது ஆக்சுவலாக மார்க்கெட்டு. இது ஒவ்வொரு மாதத்துக்கான கேண்டில், 2 க்ரீன் கேண்டில், ஒரு ரெட் கேண்டில், மறுபடியும் 2 க்ரீன் கேண்டில். ஃபாஸ்ட்டு 5 இயர்ஸாக வந்து 5 மந்த்ஸாக வந்து மார்க்கெட்டு இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு 975 1225 ஓகேங்களா. இது உள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிங்க. இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து HDFC பேங்க் பார்த்துடலாம். HDFC பேங்க் ஓகேங்களா. HDFC பேங்க்கு ஆல்ரெடி HDFC பேங்க்கும் என்ன இருக்குது, நமக்கு பியூராக வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி அனாலிசிஸ் ஷார்ட்ஸில் நம்ம டெய்லி அனாலிசிஸ் பண்ணுறோம்ல, அதோட மார்க்கெட்டு தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எடிட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு கிளியராக இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு 762 பை ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. எவ்வளோ கொடுத்துருப்பேன், 700 பை பண்ணிங்க அப்படின்னா 762 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு. மார்க்கெட் வந்து இப்போது 796 இருக்குது. ஆக்சுவலாக நல்லாவே மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் டைமில் இருக்குது. ஹோல்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று வந்து ஸ்டாப் லாஸ், ஒன்று டார்கெட், இந்த 2 ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஒன்று நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஷார்ட் டைமும் சரி லாங் டைமும் சரி என்ட்ரி பாயிண்ட்டு கண்டிப்பாக அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது முக்கியம். ஆஃப்டர் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியே வந்துடலாம். ஓகேங்களா. இல்லை அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் என்ட்ரியும் மறுபடியும் நீங்கள் எக்ஸிட் ஆகலை அப்படின்னா உங்கள் கேபிட்டல் வந்து ஹோல்டிங் ஆகிடும். நீங்கள் வந்து ஒன்று எய்தர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வெயிட் ஃபார் தி அகைன் மார்க்கெட் பை ட்ரெண்ட் வர வரைக்கும் நீங்கள் வரதுக்காக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ HDFC பேங்க்கு ஆல் டைமில் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, சைட்வைஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 762 ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிங்க. பை ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு பிலோ வந்துச்சுன்னா பை ஸ்டாப் லாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 3 மந்த் சார்ட்டு ஆர் 6 மந்த் சார்ட்டில் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். மார்க்கெட் பியூராக வந்து நமக்கு சைட்வைஸ் மார்க்கெட் தான். ஓகேங்களா. ஸோ 3 மந்த் சார்ட்டு ஆர் மந்த்லி சார்ட்டு ஸோ பியூராக இதில் தான் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா பார்ப்போம். இல்லைனா இது உள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. HDFC பேங்க்கில் ஹையர் டைம் ஃப்ரேமும் சரி, ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன இருக்குது, செல் ட்ரெண்டில் இருக்குது, பேரிஷில் இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேமில் சைட்வைஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்துக்கங்க. ஓகேங்களா. இது HDFC பேங்க்கு. அடுத்து வந்து பாரத் ஏர்டெல்லோட சார்ட் இது. ஆக்சுவலாக ஏர்டெல் போய்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஹையர் டைம் ஃப்ரேம் கொடுங்க. ஓகேங்களா. ஹையர் டைம் ஃப்ரேம் கொடுத்துட்டு 6 மந்த் சார்ட் அது வந்து 3 மந்த் சார்ட் கொடுங்க. 6 மந்த் சார்ட் கொடுத்தீங்கனாலும் நமக்கு வந்து லாஸ்ட்டு பை ட்ரெண்ட் வந்துட்டு மார்க்கெட் வந்து சின்ன ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது 6 மந்த் சார்ட்டில். 3 மந்த் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக தெரியும். 3 மந்த் சார்ட். ஓகேங்களா. 3 மந்த் சார்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த லோ டு ஹை ரீடெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுங்கள், போயிட்டு
லோ அண்டு ஹை கொடுங்க. இந்த லோ கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து 0.6 1752 வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கும். எவ்வளோ? 1752 ரீடெஸ்ட் ஆகிருக்கும். இந்த பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா மார்க்கெட் இது உள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பாரத் ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கரண்ட்லி வந்து பியூராக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் லைன் உள்ளேயும் வராது. ஆக்சுவலாக மந்த்லி சார்ட்டில் இல்லை வீக்லி சார்ட்டில் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த லோவெல்லாம் கொடுங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிக்கங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லோ அண்டு ஹையை கனெக்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டு டே சார்ட் ஆர் வீக்லி சார்ட்டில் கொடுங்க. டே சார்ட்லேயே கொடுக்குறேன். ஸோ டே சார்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பியூராக சேனல் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஜூலை, ஓகேங்களா, இந்த லோ மறுபடியும் இந்த ஹை இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் இந்த லோ வந்திருக்கும். நமக்கு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்யூமுலேஷனில் தான் இருக்குது கிளியராக. ஓகேங்களா? இந்த இங்கே வந்து கிளியராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சார்ட் அனலைஸ் எல்லாமே சொல்கிறேன். சார்ட் அனலைஸ் பண்ண தெரியும்னா நீங்கள் சார்ட் அந்த இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இது பியூராகவே இங்கே சைட்வைஸ் மார்க்கெட். ஓகேங்களா? இது உள்ளே இருக்கிற வரைக்கும் என்ட்ரி பையட் லோ செல்லட் ஹை இந்த லெவலில் எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், மறுபடியும் இந்த ஜோனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. இந்த லோ டு இந்த ஹை, மறுபடியும் லோ, மறுபடியும் இந்த ஹை. ஓகேங்களா? இது உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வரலாம், இல்லைனா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ பாரத் ஏர்டெல்லில் வந்து நமக்கு அக்யூமுலேஷன் ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுறப்போ பையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக டெலிட் பண்ணுறேன். எல்லாமே டெலிட் பண்ணிட்டு 12 மந்த் சார்ட்டில் கொடுங்க. ஸோ 12 மந்த் சார்ட்டிங் வந்து ஹையர் ஹையில் சின்ன ஒரு கரெக்ஷன் தான். மறுபடியும் வந்து இது பிரேக் அவுட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 6 மந்த் சார்ட். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் எப்படி முடியுதுன்றதை பார்க்கணும். அதை முடிகிறத பொறுத்து தான். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், அந்த 2 கேண்டிலோட லோவை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட லோ. ஓகேங்களா? இதை கனெக்ட் பண்ணிட்டு டே சார்ட் ஆர் வீக்லி சார்ட், டே சார்ட் கொடுங்க. ஓகேங்களா? டே சார்ட் கொடுத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் ஆகும். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா இது உள்ளே ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? அனாலிசிஸ் பண்ணுங்கள், கரெக்டாக என்ட்ரி எடுங்க. மார்க்கெட் வந்து சார்ட் வந்து அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை விட மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபால். ஓகேங்களா? ஃபாலுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒன்று அக்யூமுலேஷன் ஆகும், இல்லை சைட்வைஸில் இருக்கும். இந்த பொசிஷன் தான் வரும். இது மேபி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ண இது பண்ணுங்கள், அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பியூராக ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கிளியராக வந்து எக்ஸிட் ஆகிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ சேனல் பாருங்கள், வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அது ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நெய்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதர்வைஸ் வந்து நமக்கு இமெயில் ஐடி இருக்குது, இல்லை கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி ட்ரேட் எடுத்திருக்கேன், ஏதாவது வந்து எனக்கு டவுனில் இருக்குது, போர்ட்ஃபோலியோ வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிட்டு கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. டார்கெட் வந்து ஃபுல்லாகவே சைட்வைஸில் இருக்கிறதுனால நம்ம இதில் எதுவும் டார்கெட்டை அப்லோட் பண்ணல.
அடுத்தடுத்த டார்கெட்டு என்னவோ அதுவும் இருக்கும். உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த டார்கெட் தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.